காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். பாடசாலை விடுமுறை, சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஆண்டின் இறுதிக்குள் எல் நினோ தீவிரமடைய 90% வாய்ப்பு, வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. வெள்ளைக்கொடி ஏந்தி ஈரான் சரணடைய வேண்டும், ட்ரம்ப் விதித்துள்ள நிபந்தனை. இனி விரிவான செய்திகள். பாடசாலை விடுமுறை காலத்தில் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் பிரதீப் ரத்னசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். இக்கால பகுதியில் பட்டம் விடும்போது ஏற்படும் விபத்துக்கள் அதிகமாக பதிவாகி வருவதால் பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்களிடம் அவர் இவ்வாறு கோரியுள்ளார். வறண்ட வானிலை மற்றும் பாடசாலை விடுமுறை காரணமாக இந்த நாட்களில் சிறுவர்கள் மத்தியில் பட்டம் விடுவது பிரபலமாகியுள்ள நிலையில் கவனக்குறைவாக பட்டம் விடுவதால் பலத்த காயங்கள் மட்டுமின்றி உயிர் ஆபத்துகளும் கூட ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக உயரமான இடங்களில் இருந்து பட்டம் விட முயற்சிக்கும் போது கீழே விழும் அபாயம் இருப்பதாகவும், குழுக்களாக இணைந்து பட்டம் விடும்போது மோதிக்கொள்வதாலும் கீழே விழுவதாலும் விபத்துக்கள் ஏற்படக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் உயர் அழுத்த மின் கம்பங்களுக்கு அருகில் பட்டம் விடுவது மிகவும் ஆபத்தான செயல் எனவும், இவ்வாறான மின் அதிர்ச்சிகள் காரணமாக கைகள், தோள்பட்டை மற்றும் மார்பு பகுதியில் உள்ள உடல் திசுக்கள், இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதுடன் சில சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டிய நிலை ஏற்படலாம் எனவும் அவர் வலியுறுத்துகிறார். மேலும் மின் கடத்தும் தன்மை கொண்ட நூல்கள் உயர் அழுத்த மின்கம்பிகளுடன் உரசும் போது உடனடியாக உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் மின்கம்பிகள் உள்ள பகுதிகளில் சிறுவர்கள் பட்டம் விடுவதை தவிர்க்க பெற்றோர்களும் பெரியவர்களும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அறிவித்துள்ளார். சிறுவர்களின் பொழுதுபோக்கு போலவே அவர்களின் உயிர் பாதுகாப்பும் சமமான முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் பட்டம் விடுகையில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுப்பதற்கு ஒட்டுமொத்த சமூகமும் விழிப்புணர்வுடனும் பொறுப்புடனும் செயற்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு ஆண்டில் நிலவும் எல் நினோ காலநிலை மாற்றம் ஆண்டின் இறுதிக்குள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுவதற்கு 90% வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. கடந்த 75 ஆண்டுகளில் பதிவான எல் நினோ நிகழ்வுகளை விட இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என கணிப்புகள் காட்டுவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான்ன தெரிவித்துள்ளார். வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்கள் மற்றும் மொனராகலை, கம்பாந்தோட்டை மாவட்டங்களில் வாழும் மக்கள் உடல் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு அவதானிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களில் இடைக்கிடையே பெய்யும் மழை காரணமாக இந்த நிலைமை குறைவாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் சராசரியாக 37% குறைந்துள்ளதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. தற்போதைய நீர் இருப்பு சிறுபோக பருவம் வரைக்கும் எதிர்வரும் நவம்பர் டிசம்பர் மழைக்காலம் வரைக்கும் போதுமானதாக இருக்கும் என எதிர்பார்ப்பதாக நீரியல் வள முகாமைத்துவ பணிப்பாளர் பொறியியலாளர் HNP கேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் வறட்சியான காலநிலை நிலவிய போதிலும் நாடு முழுவதும் உள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் 100% கொள்ளளவில் இயங்கி வருவதாகவும், குடிநீர் விநியோகம் குறைக்கப்படவில்லை என்றும் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார உறுதிப்படுத்தியுள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். வெள்ளைக்கொடி ஏந்தி ஈரான் சரணடைய வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், ஈரான் சரணடைவதற்கு காலக்கெடு எதுவும் இல்லை, நான் அவசரப்படவில்லை. அமெரிக்காவின் பொருளாதார தடை ஈரான் மீது கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகிறது என தெரிவித்துள்ளார். இதேவேளை கோர்முஸ் நீரிணை வழியே கப்பல் போக்குவரத்தை சீரமைப்பது தொடர்பாக ஓமான், ஈரான் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஈரான் ஓட்டிய கடல் பரப்பு வழியாக கப்பல்கள் உள்ளே நுழையவும்
ஓமான் அருகே உள்ள கடல் பரப்பு வழியாக வெளியேறவும் இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. இந்த நிலையில் தங்கள் தரப்பின் பங்களிப்பு இல்லாமல் ஈரான் ஓமான் ஒப்பந்தம் செய்தது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் தொடர்பான அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் தலையிட்டால் ஓமான் மீது தாக்குதல் நடத்துவோம் என அவர் எச்சரித்துள்ளார். இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.